கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. தேவன் கிறிஸ்து மூலமாய் செய்த காரியத்தையும் அதுக்கு நாம ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது எல்லாத்தையும் போட்டு சேர்த்துடக்கூடாது. தேவன் கிறிஸ்து மூலமா செய்தார், அதன் மூலமா நம்ம வாழ்க்கை மாறி இருக்கிறது, அதன் மூலமா நம்ம மற்ற காரியங்களை செய்யறோம். ஓகே, ஆனா அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நம்பர் 1 நம்பர் 1 தான் வச்சுக்கணும், நம்பர் 2 அண்ட் நம்பர் 3 அப்படிதான் வச்சுக்கணும். எந்த ஆர்டர்ல இருக்கணுமோ அந்த ஆர்டர்ல தானே இருக்கணும். எல்லாமே சுவிசேஷம் எடுத்துக்கூடாது. சுவிசேஷம் தேவன் கிறிஸ்துவில் செய்த காரியம், வாட் காட் ஹேஸ் டன் இன் கிரைஸ்ட். அது நம்முடைய மனம் திரும்புதல் கிடையாது, அது நம்முடைய கீழ்ப்படிதல் கிடையாது, அது நம்முடைய விசுவாசம் கிடையாது, அது நம்முடைய டெஸ்டிமனி கிடையாது. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் அது சுவிசேஷம் கிடையாது. ஓகே, அது நீங்க எப்படி தொடப்பட்டீங்க, ஓகே புரியுது, சுவிசேஷத்தோட கனெக்டடா இருக்கு, சம்பந்தப்பட்டிருக்கு. நீங்க எப்படி உங்களுக்கு அது சேர்ந்தது, நீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, உங்களுக்கு எப்படி மாற்றம் ஏற்பட்டது, அதெல்லாம் ஓகே ரைட்டு. ஆனா சுவிசேஷனா ஸ்ட்ரிக்டா பாத்தீங்கன்னா தேவன் செய்த காரியம். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் செய்த காரியம். போட்டு குழப்பிக்கிட்டா அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? எல்லாத்தையும் சேர்த்து சுவிசேஷன் பிரசங்கம் பண்ணிருப்போம். எது முதல்லோ அது முதல்ல வச்சுக்கணும், எது ரெண்டாவதோ அது ரெண்டாவது வச்சுக்கணும். முதல்ல என்னது? தேவன் என்ன செய்தார்? கிறிஸ்துவில் மிக பெரிய ஒரு காரியத்தை செய்து முடித்திருக்கிறார், அதோட சம்பந்தப்பட்டு இன்னும் செய்து வருகிறார். அதுதான் சுவிசேஷம். அதுக்கு நாம பல ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். உண்மைதான், மனம் திரும்பணும். இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ததுனால நமக்கு நாம் செலுத்த வேண்டிய ரெஸ்பான்ஸ் மனம் திரும்பி விசுவாசிச்சு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் விரும்ப விதத்துல இந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரனா வாழ்வதுதான். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங், உண்மையிலே சொல்ல போனா சுவிசேஷம் தேவன் செய்த காரியம். சிலர் இப்படி சொல்லுவாங்க, நாம போய் உலகத்தை மாற்றுகிறது தான் சுவிசேஷம். கிடையாது. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சுவிசேஷம் நம்மளை மாற்றுது, அதுக்கப்புறம் நாம போய் உலகத்தை மாற்றணும், உண்மை. ஆனா அது சுவிசேஷம் நினைச்சுக்கிட்டா அப்புறம் கன்ஃபியூஸ் பண்றோம் நம்ம, இதையும் அதையும் போட்டு. கிடையாது, தேவன் செய்த காரியம், தேவன் செய்த காரியம், கிறிஸ்து மூலமாய் தேவன் செய்த காரியம். ஓகே, அதான் ரெண்டாவது. அந்த தேவன் செய்த காரியம் சொல்றதுக்கு தான் அதை தியலாஜிக்கல் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். பட் தேவன் செய்த காரியம்னு எழுதிக்கலாம் நீங்க நோட்ஸ் எழுதுறீங்கன்னா. அதுதான் ரொம்ப முக்கியமான. மனுஷன் செய்ய வேண்டிய காரியம் கிடையாது, மனுஷன் செய்யக்கூடிய காரியம் கிடையாது, தேவன் செய்த காரியம்.